தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை மணிக்கு இரவு 7:30 மணிக்கு இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்கள் அருண்குமார். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் அனைவரும் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்க வடகிழக்கு பருவமழை ஒரு ஷார்ட் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது மாதாந்திர வானிலை படிவங்கள் எல்லா மாதத்துக்கும் ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருப்பாங்க. அந்த அப்டேட்டில் கணினி சார்ந்த கணிப்புகள், இன்டர்நேஷ்னல் மாடல்ஸ்னு சொல்லக்கூடிய நம்ம ரொம்ப நம்பக்கூடிய ஒரு கணினி சார்ந்த கணிப்புகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இயல்பை விட கூடுதலான மழையும், கடலோர மாவட்டங்களில் பலத்த மழையும் பெய்கிற மாதிரியும், அனைத்து நிகழ்வுகளும் தமிழ்நாட்டுக்கு சாதகமான நிலையில் இருக்கிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்திய வானிலை மையம் தரப்பிலிருந்து அக்டோபர் மாதம், அதாவது இன்னும் ஒரு 10 நாட்களுக்கு கழித்து 15ஆம் தேதிக்கு தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும்னு ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வந்திருக்கு. அடுத்தடுத்த அறிவிப்புகள் வடகிழக்கு பருவமழை சார்ந்த ஒரு அறிவிப்புகள் வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி அதை பற்றி ஒரு விரிவான தகவல் இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள், புதிதாக வந்திருக்க நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போ பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே போல் ஒரு வீடியோ பதிவுகள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோன் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இன்கேஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டிங்கன்னா இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகலாம். தகவல்கள் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பதிவுக்கு முதல்ல போகலாம். அக்டோபர் மாதம் எதிர்பார்த்த மாதிரி தொடங்கிடுச்சு. ஒரு அக்டோபர் முதல் வாரம் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆகியிருக்கு. ஓரளவுக்கு பரவலான மழை தமிழ்நாட்டில் பெஞ்சிட்ருக்குன்னு சொல்லலாம். நேற்றுனா ஒரு நல்ல மழை பரவலாக கிடச்சிருக்கு. இந்த நேரத்தில் அக்டோபர் 15ஆம் தேதி அன்றைக்கி வடகிழக்கு பருவமழை தொடங்குது. அதுக்கு முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்று சுழற்சி உருவாக இருக்குது. அந்த குறைந்த காற்று சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் கிழக்கு திசை காற்று வீச போது, அதாவது வடகிழக்கு திசை காற்று அந்த பருவமழை காலகட்டங்களில் வீசக்கூடிய காற்றானது அக்டோபர் 15ஆம் தேதி வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் முதல் கட்டமாக வடகிழக்கு பருவமழை தொடங்கும். என்னதான் இருந்தாலும் அக்டோபர் மாதம் ஒரு நிகழ்வு உருவாகுது. அந்த நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு எந்த அளவு சாதகமாக இருக்குங்கிறது தற்போதைக்கு தெரியல. இந்த நேரத்தில் இந்த ஒரு அக்டோபர் நிகழ்வானது தெற்கு ஆந்திரா அல்லது ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா கரை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் தமிழகத்திற்கு இன்டைரக்டான மழை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தில் எதிர்பார்க்கலாம். இதில் இன்னும் ஒரு சொல்லணும்னா அக்டோபர் 26க்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை தொடங்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடியே தொடங்கியிருக்கு. அக்டோபர் மாதத்தை விட்டுருங்க, நவம்பர், டிசம்பர் இதுதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பீக்கான டைம் சொல்லலாம். இந்த காலகட்டம் தான் தமிழ்நாட்டில் அதிகமான மழை வடகிழக்கு பருவமழையினால் பெய்யும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஒரு மாடல் பார்த்துட்டு இருக்கிறது நவம்பர் மாதத்திற்கான கணினி சார்ந்த படம். இதிலிருந்து நீங்கள் வந்து பார்க்கலாம், தெற்காந்திராலையும் சரி, நம்ம வடக்கு, அதாவது நம்மளுடைய வெஸ்ட் பெங்கால்னு சொல்லக்கூடிய கொல்கத்தா, ஒடிசா பகுதியில் எந்த ஒரு நிகழ்வும் பயணிக்கிற மாதிரி காமிக்கல. மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தான் ஒரு சாதகமான நிலையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்தமானுக்கு வடக்கு பகுதியில் எந்த ஒரு தீவிரமான நிகழ்வும் இல்லை. இதெல்லாம் வலுகுறைந்த நிகழ்வாக வந்து தமிழ்நாட்டுக்கு கடலோரத்தை வந்து நெருங்கும் போது தீவிரமடையுது. அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களுக்கும் ஒரு சாதகமான நிலை உருவாகியிருக்கு. எல்லாரும் ஏன் இந்திய வானிலை மையமே வந்து பார்த்திங்கன்னா தென் தமிழ்நாட்டில் இயல்பை விட குறைவான மழை தான் பதிவாகிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கணினி சார்ந்த கணிப்புகள் தென் தமிழ்நாட்டுக்கும் சாதகமான நிலையில் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தென் தமிழ்நாடும் இயல்பான மழை அல்லது இயல்பை விட சற்று கூடுதலாகவே மழை கிடைக்கும்னு காமிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிசம்பர் மாதத்துக்கான ஒரு வானிலை படம் பார்க்குறீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரபிக்கடல்லையும் ஒரு நிகழ்வுகள் இருக்கிற மாதிரியும், வங்கக்கடல்லையும் தொடர்ச்சியான நிகழ்வுகள், இந்த ஒரு இந்தோனேஷியா கடல் பகுதி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் ஒரு நிகழ்வு உருவானால் அந்த இடத்துல உருவானால் தமிழ்நாட்டுக்கு சாதகம், அந்த இடத்துக்கு உருவானால் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், அது தமிழ்நாட்டை நோக்கி வருங்கிற ஒரு இடம் நம்ம வந்து எப்பயும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருப்போம். அந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிகழ்வுகள் அதிகமாக உருவாகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க. மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர், டிசம்பர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய கடலோர மாவட்டங்களுக்கு ரொம்ப பீக்காக இருக்க போது 2-3 சுழற்சிகள், 2 சுழற்சிக்கும் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. 2 சுழற்சிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இருக்க போது. எல்லாமே வலுகுறைந்த சுழற்சிகளாக இருக்க போது, தமிழ்நாட்டை ஒட்டி நெருங்கி வரும்போது ஒரு வலுவான சுழற்சியாக இருக்க போது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புயல் சின்னம் ஏதாவது இருக்குமானா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த ஒரு மாடலில் பார்க்குறீங்க, அந்தமான்லேருந்து தொடங்குகிற அந்த மழை மேகங்கள் அரபிக்கடல் வரைக்கும் செல்லுதுன்னா ஒரு குறைந்த நிகழ்வுனால இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒரு வலுவான நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா வங்கக்கடலிருந்து அரபிக்கடலுக்கு நகரக்கூடும். இந்த ஒரு வலுவான நிகழ்வுகள் நகரும் போது தமிழ்நாட்டுக்கும் சாதகமான நிலையில் இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு புயல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள், அந்த ஒரு புயல் தமிழ்நாட்டை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த ஒரு கணினி சார்ந்த கணிப்புகளில் காமிச்சிருக்காங்க. மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர், டிசம்பர் மாதம் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களுக்கு ரொம்ப பீக்கான டைம் சொல்லலாம். ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ள பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தற்போதைய அமைப்புகள் இருக்குது. அதனால் சற்று எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் இந்த நேரத்தில் ஜனவரி மாதத்துலேயே மழை இருக்கும். அதாவது நம்ம வந்து முன்னாடியே சொல்லியாச்சு, அது ஆல்மோஸ்ட் வந்து நம்ம சைட்லேருந்து வடகிழக்கு பருவமழை அப்டேட்டில்
ஒரு புயல் தமிழ்நாட்டுக்கு சாதகமாக வரும், கடலோர மாவட்டங்களுக்கு கடலூர் ஒட்டி வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்துலேயும் டெல்டா மாவட்டங்களில் மழை தீவிரமாகும். அதாவது டெல்டா மாவட்டங்களில் ஜனவரி மாதமும் மழை இருக்கக்கூடும். அதாவது பருவம் தாண்டிய மழை வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அறுவடை நேரங்களில் அது வந்து பாதிப்பு அடையும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அறுவடை நேரங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்கிற மாதிரி கணினி சார்ந்த கணிப்புகள் காண்பிக்குது. அதாவது ஜனவரி மாதமும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு இயல்பை விட கூடுதலான மழை பதிவாகிற மாதிரி தற்போதைய வானிலை அமைப்புகள் காண்பிக்கிறாங்க. மோரோவர் எப்படி பார்த்தாலும் இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை ஏதாவது ஒரு சுவடுகளை விடுங்கிற மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் கடலோர மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மழை வருதோ இல்லையோ அந்த கேர்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 3 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மழை இல்லை, இந்த வருடமும் பெருசாக இருக்காதுன்னு அந்த கேர்லெஸ் இல்லாமல் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா திடீர்னு ஷார்ட் டைமில் 2-3 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா விடாமல் மழை பெஞ்சு தற்காலிக வெள்ளப்பெருக்கு 2-3 நாட்களில் பெய்யக்கூடிய மழையினால் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கடலோர மாவட்டங்களுக்கு சற்று முன்னெச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சென்னை மாவட்ட மக்கள் நம்ம இப்போதைக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை. ஏன்னா அது வந்து நம்ம இப்போ சொன்னால் அது வந்து ஒரு பேனிக் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு பீதியை கிளப்புற மாதிரி ஒரு வானிலை அமைப்புகளாக நம்ம வந்து இப்போ சொல்ல போகிறதில்ல. நம்ம மாதாந்திர வானிலை அமைப்புகள் இப்படி இருக்குது, இப்படியெல்லாம் அமையலாம், அதுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். அது நம்ம போக போக இன்னும் மாதாந்திர வானிலை அமைப்புகள் நம்ம நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் எப்படிங்கிறது இன்னும் 2-3 மாதம் இருக்குது. நம்ம தினசரி நம்ம வானிலை அறிக்கையில் பார்க்கும்போது தெரிய வரும். இப்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 மாதத்தை வந்து தனித்தனியாக காமிச்சிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 மாதத்தையும் ஒன்று சேர்த்து நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதம் தமிழ்நாட்டில் எங்கே அதிகமாக மழை பெய்யும் அப்படின்னு நம்ம கணினி சார்ந்த கணிப்புகள் காண்பிக்கும்போது தமிழ்நாட்டோடைய டெல்டா மாவட்டங்கள் கடலூர்லேருந்து நம்மளுடைய ராமநாதபுரம் இடைப்பட்ட பகுதியில் கடலோர மாவட்டங்களில் இயல்பை விட மிக கூடுதலான மழை பதிவாகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இயல்பை விட ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதிக்கு பாதி, இப்போ 100 சென்டிமீட்டர் பெய்யுதுன்னா 150 சென்டிமீட்டர் 170 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் 100 சென்டிமீட்டர் சொல்லியிருக்கேன். அதுக்கு 100 சென்டிமீட்டர் பெய்யுமான்னு கேட்காதீங்க, அதுக்கேற்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. மோரோவர் இது வந்து சஃபுல் ஆகிறதான வாய்ப்புகள் உண்டு. அதாவது சென்னையிலேருந்து ராமநாதபுரம் இடைப்பட்ட பகுதியில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 மாவட்டங்கள் பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. நம்மளுடைய சைடில் இருந்தோம் நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். வடகிழக்கு பருவமழை அப்டேட்டில் கடலூர் மாவட்டம், புதுவை, அதேபோல் நாகப்பட்டினம் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களுக்கும் ஒரு எச்சரிக்கையை நம்ம கொடுத்துருக்கோம், சென்னை மாவட்டங்களுக்கு உட்பட. நம்ம இது எப்படி இருக்குங்கிறத நம்ம போக போக தெரிய வரும். இந்த ஒரு வீடியோ பதிவில் கணினி சார்ந்த கணிப்புகள் காண்பிக்கிறத மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். தனிப்பட்ட முறையில் நம்ம எதுவும் பீதியை கிளப்புற மாதிரியோ பேனிக் கொடுக்குற மாதிரியோ எந்த இதுவும் கொடுக்கல. ஆனால் முன்னெச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. விவசாய நண்பர்களும் இதுக்கேற்ற மாதிரி பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜனவரி மாதம் அறுவடை பண்ணுற மாதிரி ஏதாவது பயிர் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பயிர் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் சொல்ல வரது. இந்த ஒரு வீடியோ பதிவு நம்ம இதோட முடிச்சிடும். வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்வியில் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் ஒரு வீடியோ பதிவுகள் உங்களுக்கு வரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.